வணக்கம். மை எஸ்ஆர்சி மை பிரைட். நான் முனைவர் கு. புஷ்பாவதி, உதவி பேராசிரியர், தமிழ்துறை, சுயநீதி பிரிவு, சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரி, திருச்சி 2. எடுத்துக்கொண்ட தலைப்பு திருக்குறள் கூறும் வெற்றியின் ரகசியங்கள். அறிமுகம். திருக்குறள் உலக பொதுமறை என போற்றப்படுகிறது. 1330 குறட்களை கொண்டது. மனித வாழ்வின் அனைத்து துறைகளிலும் வழிகாட்டுகிறது. வெற்றிகரமான வாழ்க்கைக்கான பல அறிவுரைகளை வழங்குகிறது. மனிதனுடைய வெற்றிக்கு தெளிவான சிந்தனை என்பது முக்கியமான ஒன்று. திருக்குறளில் பொருட்பாலில், அரசியல் இயலில், தெரிந்து செயல் வகை அதிகாரத்தில் வள்ளுவர் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது எழுக்கு என்று தன்னுடைய குறளில் எந்த செயலை தொடங்குவதற்கு முன் நன்கு சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று சில ரகசியங்களை உணர்த்தி இருக்கின்றார். அவ்வகையில் நாம் செயல்படும் பொழுது வெற்றிக்கான வழி நமக்கு கிடைக்கும். அந்த வெற்றியின் ரகசியமாக திட்டமிடுதல், முன் யோசனை, இவை இரண்டையும் நாம் கையாள்தல் வேண்டும். கல்வியின் முக்கியத்துவம். பொருட்பாவில், அரசியலில், கல்வி அதிகாரத்தில் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று வள்ளுவர் அழகான ஒரு சொற்களை குறளாக வடிவமைத்திருக்கின்றார். நாம் கற்கக்கூடிய கல்வி, அதாவது நமக்கு முதலில் தெளிவான சிந்தனை வேண்டும். அதற்கு பின் நமக்கு வழிகாட்டக்கூடிய கல்வியை தெளிவாக நாம் உணர்தல் வேண்டும். அதனால் கல்வியை பிழையின்றி கற்றுக்கொண்டு அதன்படி வாழ வேண்டும். கல்வியை பிழையின்றி கற்று நாம் தெளிவான எண்ணத்தோடு வாழும் பொழுது தொடர்ந்து கற்றல், அறிவு வளர்ச்சி இவையெல்லாம் நமக்கு ஏற்பட்டு நாம் வெற்றியை நோக்கி பயணம் செய்யலாம். தெளிவான சிந்தனையுடன் நாம் கல்வியை கற்று வெற்றியை நோக்கி பயணம் செய்யும் பொழுது முக்கியமான ஒன்று விடாமுயற்சி. அந்த விடாமுயற்சி தான் நம் வாழ்க்கையின் முதல் படியாக அமைகின்றது. பொருட்பாலில், அரசியல், ஆழ்வினை உடைமை என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று அழகான ஒரு குறளை எடுத்து கூறுகின்றார். தெய்வத்தால், தெய்வம் என்பது இறை, அந்த இறைவன் அப்படிங்கிறத விட விதி என்ற ஒரு வார்த்தையாகவும் கூறலாம். தெய்வத்தால், அதாவது விதியால் ஒரு காரியத்தை முடிக்க முடியாவிட்டாலும் மனிதனின் விடாமுயற்சி அந்த செயலுக்குரிய பலனை தரும். எனவே தெய்வத்தால் ஆகாது எனினும் நம்மளுடைய உழைப்பு, முயற்சி, விடாமுயற்சி, முயற்சி மட்டுமின்றி விடாமுயற்சி, அந்த விடாமுயற்சி நல்ல ஒரு பலனை தரும். எனவே செயலுக்குரிய அந்த விடாமுயற்சி நமக்கு வெற்றியை நோக்கி பயணம் செய்வதற்கு உகந்ததாக இருக்கின்றது. அறிவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யின் என்று காலத்தின் மதிப்பை பற்றி வள்ளுவர் அழகாக வெளிப்படுத்தியுள்ளார். சரியான நேரத்தில் நாம் செயல்பட்டால் கடினமான காரியமும் எளிதாகும். எனவே நாம் அறிவினை என்ப உளவோ கருவியான் அப்படின்னா செயல்பாடு என்பது கடினமானதாக இருக்கின்றது என்று மனதில் எண்ணத்தை ஓட்டாமல் எளிமையான ஒரு காரியமாக அதை மாற்றுதல் வேண்டும் என்று பொருட்பாலில், அரசியல் இயலில், காலமறிதல் என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் வலியுறுத்துகின்றார். எனவே நேர மேலாண்மை, வாய்ப்பை பயன்படுத்தக்கூடிய அந்த திறன் ஆகியவற்றை உணர்ந்து காலத்தின் மதிப்பை தெரிந்து கொண்டு நாம் செயல்பட்டோமேயாயின் வெற்றிக்கான வழி அருகிலேயே அமைந்துள்ளது. ஊக்கத்தின் அவசியம். வெள்ளத்தனைய மலர் நீட்ட மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு என்று வள்ளுவர் பொருட்பாலில், அரசியல் இயலில், ஊக்கமுடைமை என்ற அதிகாரத்தில் அழகான ஒரு குறளை மக்களிடத்து கொண்டு சென்றுள்ளார். தாமரை நீரின் உயரத்திற்கு ஏற்ப உயர்வதை போல மனிதனின் உயர்வும் அவன் மன ஊக்கத்தை பொறுத்தே அமைதல் வேண்டும். அவ்வாறு அமைந்தால் வெற்றியின் வழி எளிமையாக இருக்கும். எனவே
வெற்றிக்கான ரகசியமாக வள்ளுவர் உயர்வாக சிந்தித்தல் வேண்டும். உயர்வாக சிந்தித்தல் மட்டுமன்றி உயர்ந்த அந்த பெரிய இலக்குகளை அமைக்க வேண்டும். நாம் நினைக்கும் பொழுதே ஒரு உயர்ந்த இலக்கை நோக்கியே எண்ணுதல் வேண்டும். அவ்வாறு இருந்தால் வெற்றியானது நமக்கு எளிமையாக கிடைக்கும். தளராத மன உறுதி. அருமை உடைத்தன்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் என்று தளராத மன உறுதியை பற்றி பொருட்பாலில் அரசியல் நிர்வாகவியலில் ஆள்வினை உடைமை என்ற அதிகாரத்தில் திறம்பட விளக்கியுள்ளார். இக்குறளில் எந்த காரியமும் இது முடிப்பதற்கு மிக கடினம் என்று எண்ணி மனம் தளரக்கூடாது. அந்த தளராத முயற்சி தான் ஒருவருக்கு பெருமையை தேடித்தரும். நாம் படிக்கும் பொழுது புத்தகத்தை எடுத்து இவை கடினமாக உள்ளதே என்றால் அப்புத்தகத்தின் பகுதி யாவுமே நமக்கு கடினமாகவே இருக்கும். இவை எளிமையாக இருக்கின்றது என்று எண்ணி நாம் படிக்கும் பொழுது அப்புத்தகம் மிக எளிமையாக இருக்கும். அதுபோல்தான் வாழ்க்கை கடினமாக இருக்கின்றது என்றால் கடினமான வாழ்க்கையாகத்தான் இருக்கும். அதை எளிமைப்படுத்திக் கொள்வது நம்மளுடைய மன நினைவுகள் மட்டுமே. எனவே இது முடிப்பதற்கு மிக கடினம் என்று எண்ணுதல் கூடாது. அந்த முயற்சி தான் நமக்கு தேவைப்படும். அதுவே நமக்கு பெருமையை தேடித்தரும் என்று வள்ளுவர் அழகான ஒரு வெற்றி ரகசியத்தை கூறுகின்றார். அதில் முக்கியமாக நாம் எண்ணக்கூடியது தளராத முயற்சி கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்பதை வள்ளுவர் ஆணித்தரமாக வலியுறுத்துகின்றார். அடுத்து மன உறுதியே வெற்றி. கண்டிப்பாக மன உறுதி தான் நமக்கு வெற்றி இருக்கும். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப் பெறின். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப் பெறின். இவற்றில் உறுதியான மனதுடன் செயல்பட்டால் நினைத்ததை அடைய முடியும். எண்ணிய எண்ணியவாறு எய்துப எண்ணியார் திண்ணியர், அதாவது வலிமையோடு, உறுதின்னு அர்த்தம். அந்த உறுதியாக எண்ணிய காரியத்தை இது எனக்கு நல்லா நடக்கும் என்று எண்ணுதல், அதாவது பாசிட்டிவ் திங்கிங் சொல்றாங்க தானே, அந்த மாதிரி எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியார் திண்ணியர். கண்டிப்பாக நாம் உறுதியான மனதோடு செயல்பட்டால் நினைத்ததை அடைய முடியும். எனவே மன உறுதியே நமக்கு ஒரு வெற்றியை தரும் என்ற ஒரு வெற்றியின் ரகசியத்தை பொருட்பாலில் அமைச்சியல் அப்படிங்கிற இயலில் வினைத்திட்பம் என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் வலியுறுத்தி இருக்கின்றார். ஒழுக்கமும் தன்னம்பிக்கையும். மன உறுதி மட்டுமன்றி ஒழுக்கம் இருக்கும் பொழுது அந்த மனிதன் உயர்வான இடத்தை அடைவான். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் மனிதனை உயர்வடைய செய்யும், தன்னம்பிக்கையை வலியுறுத்தும். ஒரு மனிதனுடைய ஒழுக்கம்தான் அவனுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தி வெற்றியை நோக்கி பயணம் செய்ய உதவும் என்பதை அறத்துப்பால் என்ற பாலில் பாயிரவியல் என்ற இயலில் ஒழுக்கமுடைமை என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் வலியுறுத்துகின்றார். அந்த வெற்றியின் ரகசியமாக நல்ல ஒழுக்கம் தன்னம்பிக்கையை வளர்க்கும் என்பதை கூறுவதாகவே அமைகின்றது. எனவே தன்னம்பிக்கையோட பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அச்சமின்றி செயல்பட உதவும், தோல்வியை வெற்றியாக அது மாற்றும், தலைமைத்துவத்தை வளர்க்கும், வாழ்க்கையில் உயர்வை தரும். தோல்வியை கண்டு கலங்காதே, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. எண்ணுபவை எல்லாம் உயர்ந்த எண்ணங்களாகவே இருக்க வேண்டும். அந்த எண்ணிய செயல் நிறைவேறாவிட்டாலும் அதற்காக கைவிடாமல் தொடர்ந்து முயலுதல் வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுது வெற்றியானது மிக அருகிலேயே இருக்கின்றது. எனவே தொடர்ந்து செய்யக்கூடிய முயற்சியே வெற்றியின் பாதையாக அமைகின்றது என்று வள்ளுவர் பொருட்பாலில் அமைச்சியல் என்ற இயலில் ஊக்கமுடைமை என்ற அதிகாரத்தில் வலியுறுத்துகின்றார். காலம் அறிந்து செயல்படுதல். ஞானம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்யும். ஒரு செயலுக்குரிய காலத்தையும் இடத்தையும் அறிந்து அதற்கு தகுந்தபடி முயற்சி செய்தால் இந்த உலகத்தையே ஆள நினைத்தாலும் அது கைகூடும்
எனவே காலம் அறிந்து முயற்சி செய்தோமேயாயின் வெற்றி மிக அருகிலேயே அமைகின்றது என்பதை வள்ளுவர் பொருட்பாலில் அங்கவியல் காலமறிதல் என்ற அதிகாரத்தில் வலியுறுத்துகின்றார். ஊக்கமே ஆதாரம். உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஊக்கம் என்பது மன உறுதியை கொண்டிருக்கின்றது. மன உறுதியோடு திகழ்ந்தால் நமக்கு வெற்றி என்பது எளிமையானது. மற்ற செல்வங்களான பணம், பொருள் இவையெல்லாம் நிலையானவை அல்ல. மன உறுதி மட்டுமே நமக்கு நிலையானது. பணம், செல்வம் யாவும் நம்மை விட்டு நீங்கக்கூடியது. அந்த நம்பிக்கை என்ற மன உறுதி மட்டுமே நம்மோடு இருப்பது. அவை இருக்கும் பொழுது வெற்றியானது எளிமையாக நம்மை சென்று அடையும். எனவே மன உறுதி நிலையானவையாக இருத்தல் வேண்டும். வெற்றியும் நமக்கு எளிமையாகவே கிடைக்கும். நன்றி.